இதுக்கு எந்த உபன்யாசகர் வேணும்? இப்போ இதுக்கு யாருமே தேவையில்லை. எனக்கு கையால் ஆகாதுன்னு மற்ற பேரோட எனக்கு தான் நன்னா தெரியும். இது உபன்யாசகருக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? எனக்கு நன்னா தெரியும். எனக்கு வேற வழி கிடையாதுன்னுட்டு நன்னா ஒரே வழி பகவான் தாங்கிறது எனக்கு தெரியும். என்ன ஒன்று எப்படி போய் நிற்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்குத்தான் உபன்யாசம் புஸ்தகங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காளே தவிர அப்போ அதை பிடிச்சுனுட்டோன்னா சுலபமாப்பட போகிறது. சர்வதர்மான் பரித்யஜ்ய இந்த சரணாகதி 2 வகைப்படும். கண்ணன் 62வது ஸ்லோகத்திலே விமரிச ஏத தசேஷேன யதேச்சதி ததாகுரு, நான் சொன்ன எல்லாத்தையும் யோசிப்பார். அர்ஜுனா, உனக்கு எது பிடித்தமா இருக்கோ நல்ல மார்க்கமா தேர்ந்தெடுத்துக்கோ. நான் நிறைய மார்க்கம் சொல்லியிருக்கேன், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் சொல்லியிருக்கேன். உனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்துக்கோ பண்ணுன்னார் கண்ணன். அர்ஜுனன் பார்த்தா, எனக்கு பிடிச்சதை பண்ணலாமோ இல்லையோ, யுத்தத்தை விட்டு ஓட ஆசை பண்ணலாமான்னா, நீ தானே இப்போ உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொன்னேன். இந்த யுத்தமே பண்ணல, இப்பவே காண்டிவத்தை போட்டுட்டு போகணும் தான் நான் முதலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு இப்போ 700 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், இப்பவே ஓடி போயிட்டுமான்னா? இல்லையில அர்ஜுனா, நான் கீதையில சொல்லியிருக்கிற மார்க்கங்களுக்குள்ள சொல்றேன். நான் சொல்லவே இல்லையே யுத்தத்தை விட்டு ஓடணும்னுட்டு. நான் சொன்னது 3-4 அதுக்குள்ளதான் உன்னை பற்றுன்னு சொன்னேனே தவிர நான் சொல்லாத ஒன்றை நீயே எடுத்துக்கூடாது. கேள்வித்தாள் கொடுக்குறா, கொடுத்துட்டா இந்த நாங்கள் 5 கொடுத்துருக்கோம், 5இல் 3 எழுதுக, 2ஐ விட்டு விடலாம் அப்படின்னு அவளே சொல்றா. 5 கேள்வி கேட்டிருக்கேன், 3 எழுதிடுன்னுட்டு. இந்த 5மே எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சது வேணா நான் எழுதிட்டு வரட்டோமாண்ணா? அப்போ 1 கொடுக்க மாட்டா, 2 கொடுக்க மாட்டா, 0 போட்டு சுழிச்சு நேரம் அனுப்பிச்சு விட்டுருவா. அதே போலத்தான் இங்க கண்ணன்ட்ட அர்ஜுனன் கேட்டார், எனக்கு இப்ப யுத்தத்தை விட்டு ஓட ஆசையை பண்ண முடியாது அர்ஜுனா. கர்மமோ ஞானமோ பக்தியோ பிரபத்தியோ இது வரைக்கும் மட்டும்தான் நீ பண்ண முடியும்னா. அர்ஜுனனுக்கு எடுபடலை. சரணாகதி பண்ணுன்னு சொன்னாரோ இல்லையோ, சரணாகதி பண்ணணும்னா அதுக்கு சில தேவைகள் உண்டு. சுவாதந்திரியம் துளி கூட இருக்கக்கூடாது, பிரவிற்த்தியில ஆசை இருக்கவே கூடாது. மார்க்கங்கள் 2, ஒன்று பிரவிற்த்தி மார்க்கம், ஒன்று நிவிற்த்தி மார்க்கம். பிரவிற்த்தி மார்க்கம்ங்கிறது செய்து செய்தே பலத்தை அடையிறது, நிவிற்த்தி மார்க்கம்ங்கிறது விலகி விலகியே பலத்தை அடையிறது. பண்ணாம இருந்து பலத்தை அடையிறது ஒரு மார்க்கம், பண்ணி பண்ணி பலத்தை அடையிறது இன்னொரு மார்க்கம். இப்போ ஒரு வித்தியாசம் சொல்றேன், ஆறு இப்போ தப்பா ஒன்று நினைச்சுட வேண்டாம். இப்போ இத்தனை பேரை கூட்டி உட்காத்தி வச்சுருந்து சரணாகதியை பற்றி எடுத்து சொல்லி, இப்போ இப்படி தான் சரணாகதி பண்ணணும்னு எடுத்து சொல்லி 4 நாள் மெனக்கட்டு மழையா வெயிலா காற்றான்னு பார்த்து அடியேன ஊரை விட்டுட்டு இங்கே வந்துட்டு உங்கள் எல்லாரையும் என்னென்னமோ நீங்கள் வேலை இருக்கும் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இங்கே வந்து உட்காத்தி வச்சு இதெல்லாம் நாம் பண்ணியிருக்கிறது இப்போ பிரவிற்த்தி. இதை போலே பண்டை காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இப்போ தான் இப்படியெல்லாம் கூட்டம் கூட்டி வச்சுருக்கமே தவிர அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிராமத்தோட வித்வான்கள் இருப்பா. அவா தங்க பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிகிட்டே இருப்பா. நல்ல தபஸ் இருக்கும், பெருமாட்டை பற்றி விடாமல் தியானம் பண்ணிகிட்டே இருப்பா. அவர்களுடைய பார்வையால் அவர்களுடைய நினைவால் ஊர் திருந்திப்படும். இதுதான் அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு தான் இப்படி கூட்டம் கூட்டி வச்சுன்னு சொல்லி சொல்லி என்னென்னத்தையோ பண்ணி பண்ணி பார்க்குறோம். இப்போ இதே நம்ம எனக்கு தோணும், நிறைய பேர் வந்திருந்தாலாம் நன்னா கேட்டாலாம்னா பெரியோர்களாக இருந்தால் இதை ஒட்டுக்கவே மாட்டா. என்னத்துக்கு நீயும் பொழுத வீணடிச்சுட்டு அவா பொழுத வீணடிச்சே, ஒழுங்காக அவன் வீட்டோடு இருந்து அந்த பெருமானை தியானம் பண்ணி அவர்கிட்ட பிரார்த்திச்சிருந்தா அவர் நீ 8 மணி நேரத்தில் பண்ண நினைச்சதை 6 நிமிஷத்தில் இன்னும் 1,00,000 பேர் உள்ளத்தை மாற்றிருக்க மாட்டார். அதை விட்டுட்டு எதுக்கு கூட்டி வச்சுருந்து காசு செலவு, பணம் செலவு, அவளுக்கு மனச்செலவு ஒன்றுமே பண்ணியிருக்க வேண்டாமோ இல்லைன்னா. இப்போ நாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பிரவிற்த்தி மார்க்கம். இது ஒன்றுமே வேண்டாம். இந்த ஊர்க்காரர்கள் மொத்த பேருக்கும் பகவான் திருவடிகள் சரணாகதி பண்ணும் ஆசை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யோகி தம் பெருமாளுக்கு முன்னாடி உட்காந்து தியானிச்சுட்டே இருக்கான்னு இல்லையோ, அது நிவிற்த்தி மார்க்கம். அது சுலபத்தில் யாருக்கும் வராது. பிரவிற்த்தி மார்க்கம் வந்துடுமே தவிர நிவிற்த்தி மார்க்கம்னாலே தனியாக இருக்குமே, ஒத்துருமே இல்லையே, நம்ம கேட்டாலாம் நடக்குமா, இந்த பயம் முதல்ல வந்துடும். அதனால பண்ணாமல் இருந்து நடத்திக்கோங்கிறதுல நம்பிக்கையே வராது. பண்ணி பண்ணி நடத்திக்கோன்னா நம்புவோம், பண்ணாமல் இரு நடக்கும்னா நடக்குமா சுவாமி? பண்ணாமல் இருன்னா எப்படி நடக்குங்கிற மொழியோ, பண்ணாமல் இரு, நீ பண்ணாமல் இரு, அவர் பண்ணுவார்னு அர்த்தம். வேலை நடக்க போறது இல்லைன்ற அர்த்தமே இல்லை. நாம் உடனே நினைச்சுக்கிறோம், ஓ வேலையே நடக்காதுன்னு நினைச்சுடுறோம். வேலை நடக்கும், நீ பண்ணா 10 நாள் பண்ணா நடக்கும், அவர் பண்ணா 1 நிமிஷத்துல நடச்சார்னா நடக்கும். எது சுலபம் நீயே பார்த்துக்க. நீ நாம 1000 பேரை கூட்டி உட்காச்சிக்கலாம், அவர் நினைத்த மாத்திரத்துல 1,00,000 பேரை கூட்டி விடுறார். ஒரே ஒரு திருஷ்டாந்தம், நம்மாழ்வார் புளிய மரத்தடியோட தான் எழுந்துள்ளி இருந்தார். அவதாரம் பண்ணது ஆழ்வார் திருநகரி, திருநெல்வேலிக்கு பக்கத்திலே சுமார் ஒரு 15 மைல் தொலைவில் ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பக்கத்திலே உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு, தென் குருகைக்குண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர். நம்மாழ்வார் இருந்தது திருப்புலியாழ்வார் அடி, இடத்தை விட்டு அவர் அசைஞ்சதே கிடையாது. ஒத்துருமே அவர் பக்கத்தில் இல்லை. அவர் பண்ண திருவாய்மொழி உபதேசத்தை கேண்டது மதுரகவி ஆழ்வார் ஒருத்தர். 2வது ஆள் அவர்கிட்ட உபன்யாசம் கேட்கவே இல்லை. ஆனால் அவருடைய பாசுரத்தை இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம்?
அந்த திருவாய்மொழி சொல்லித்தான் மோட்சங்கிறதுல விருப்பமே நமக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் இத்தனை பாடியும் ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் எம்பெருமான் பேரும் தார்களுமே பிதற்றை ஏற்படுத்தினார். அவருடைய பாட்டை கேட்டு கேட்டுட்டு ஊரே திரிஞ்சு போச்சான், நாடே பகவன் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு விடுத்தான். ஆனா அவரானா ஒத்தர் முகத்தை பார்க்க கூட விருப்பமே படலை. கொடு உலகம் காட்டேல், இந்த சம்சாரத்தை எங்கேயானு என் கண்ணில் காட்டுடாதேன்னு பிரார்த்திக்கிறார் பகவானிடத்தை. அப்படி பிரார்த்திக்கிறவர்களுடைய பாட்டை கேட்டு கேட்டா ஊரே திரிஞ்சு படுத்துனா திருந்தறதே. அது அவருடைய தியானம், அது அவருக்கு இருந்த யோகம். நிவிருத்தி மார்க்கத்துல வேலை இன்னும் நன்னா நடக்கும். ஏன்னா நிவிருத்தி மார்க்கத்தில் பெருமான் வேலை பார்க்க போறார், பிரவிற்த்தி மார்க்கத்துல நம்ம வேலை பார்க்கணும். நம்ம வேலை பார்த்தோம்னாலே அதோட இருக்கிற ஆபத்துக்கள் இருக்கத்தான் இருக்கும். அவர் வேலை பார்க்கிறாருனாலே சுலபமா வேலை முடிஞ்சு போடும். ஆனால் நிவிருத்தி மார்க்கத்துக்கு இத்தனை நன்மை இருந்தாலும் நம்ம புத்தி அதுல சமாதானமே அடையாது. நான் பண்ணலையோ இல்லையோ, இந்த நாம் பண்ணலையோ இல்லையோ நாம் பண்ணலையோ இல்லையோ நம்ம இடத்துல இருக்கிறது என்னமோ நாம பண்ணாதான் சாதிக்க முடியும்னு நினைச்சுடுவோம். அப்போ ஒன்று பிரவൃத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம், இது நமக்கே நமக்கு ஒன்றும் பெரிய சக்தி அது இது வாய்ப்பெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க. ஒரு சத்தம் எங்கேயானு கேட்டுதுன்னா பயந்து போய் கதவை இழுத்து போட்டிட்டு வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டோம். இவ்வளவுதான் நமக்கு. இப்படி இருக்கிற நமக்கே பிரவೃத்தியில் இத்தனை ஆசை இருந்தா காண்டீபத்தை எடுத்தா உலகமே நடுங்கிறது அர்ஜுனனுக்கு. அப்ப பிரவೃத்தி மார்க்கத்தில் அவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அவன் பெரிய க்ஷத்ரியன். க்ஷத்ரியனுக்கு செய்துதான் பழக்கமே தவிர அவனுக்கு தவம் பண்ணி காட்டில் போய் உட்காந்து அவனுக்கு பழக்கமே கிடையாது. அதனாலே கண்ணன் சரணாகதி பண்ணுன்னு சொன்ன உடனே அவன் மனசுக்கு அது பிடிக்கல, அது ரசிக்கவே இல்லை. ஏன்னா கண்ணன் நிவிருத்தி மார்க்கத்தை விதிச்சுட்டார். அவனுக்கு ஆசை பிரவிற்த்தி மார்க்கத்திலே. பக்தி யோகம்ங்கிறது பிரவிற்த்தி மார்க்கம், சரணாகதிங்கிறது நிவிருத்தி மார்க்கம். பக்தி யோகத்துல எம் முயற்சி, சரணாகதியில எம் முயற்சி இல்லேன்னு விட்டுடுறது. என் முயற்சின்னு சொன்னத்தானே ஆபத்து, என் முயற்சி இல்லை. இப்ப மர்க்கட கிஷோர நியாயம் மார்ஜார கிஷோர நியாயம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. குரங்கு குட்டி, பூனை பூனைக்குட்டி. குரங்கு குட்டி அதோட அம்மா நன்னா வயத்தை இழுக்க கட்டின்னு இருக்கும். தாய் குரங்கு இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு தாவும். தப்பி தவறி குரங்கு குட்டி பிடிய நழுவு விட்டுதுன்னா இது கீழே விட வேண்டியதுதான். அம்மா குரங்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே அந்த பூனைக்குட்டியை தாய் பூனை எடுத்துன்னு போய் பார்த்திருக்கீங்களா? இந்த கழுத்தில் இப்படி கவிக்கும், இந்த பக்கம் உடம்பு கிடக்கும், இந்த பக்கம் தலை கிடக்கும். நமக்கு பார்த்தாலே பயமா இருக்கும், பல்லு பட்டிருக்கே என்ன ஆயிட போறதுன்னு. அது மெத்துன்னு பிடிச்சிக்கும். இந்த குட்டி பூனைக்கு வேலையே கிடையாது. அப்படியே தாய் பூனை பிடிச்சுன்னு மெத்துன்னு கொண்டு போய் வச்சுடும். குட்டி பூனை விழவே விடாது. ஏன்னா பிடி தாய் பூனையுடைய சொல்லியோ. நாம பிடிச்சிட்டோம்னா பிடி நழுவினாலும் நழுவிடும். ஆனா தாய் பிடிச்சிருந்ததுன்னா நழுவாது. நாமா பகவான பிரவೃத்தியில பிடிச்சுக்கணும்னு நினைச்சா நழுவி போனாலும் போயிடும். அவரா பிடிச்சுட்டார்னா நழுவவே நழுவாது. ஆகையாலே பிரவೃத்தியை காட்டில் நிவர்த்திக்கு ஏற்றம் உண்டு. ஆனா இது மனதுக்கு சுலபத்துல ஏற்காது, பிரவೃத்திக்கு தான் ஏற்கும். நமக்கே இந்த பாடுனா க்ஷத்ரிய திலகம் அர்ஜுனன் சண்டை போட்டே பழக்கம். அவனுக்கு எவ்வளவு அதில் ஆசை இருக்கும். கண்ணன் நிவர்த்தி மார்க்கத்தை உபதேசிக்கிறார், அவன் மனசுக்கு அது ஏற்கவே இல்லை, பேசாம இருந்தான். கண்ணன் பார்த்தார் இவனுக்கு பிடிக்கல போல் இருக்கு, சரி விஷயத்தை மாத்திர வேண்டிதான். உங்களுக்கு பிடிக்கிறாப்புல தான் உபன்யாசம் பண்ணணும். அர்ஜுனனுக்கு அங்கே பிடிக்கலன்னு ஸ்லோகத்தை மாத்துறார். மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு. 9வது அத்தியாய கடைசி ஸ்லோகம் மறுபடியும் 18வது அத்தியாயத்தில் 65 ஸ்லோகமா உட்காந்துருக்கு. அங்கேயும் சொல்றாரு இங்கேயும் சொல்றாருன்னா அவன் இப்ப மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டு கண்ணனுக்கு. சரணாகதி தான் இவருக்கு விருப்பம்னு உபதேசம் பண்ணினார், அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டார். மறுபடியும் மன்மனாபவ பக்தா மத்யாஜி, நன்னா நீ பக்தி யோகத்தையே பண்ண அர்ஜுனா உபதேசம் பண்ணிட்டார். திருப்தியா போச்சு அர்ஜுனனுக்கு. ஓ பக்தி மார்க்கம்னா பிரவೃத்தி மார்க்கம், இது நமக்கு ஒத்து வரும், நாம தாராளமா பக்தி பண்ணி மோட்சம் போயிடலாம். முடிஞ்சு சொல்லியோ. அடுத்த ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. எல்லா தர்மத்தையும் விட்டுடு, என்னையே சரணமாக பற்று, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன், சோகப்படாதே. இப்ப நாம குழம்பி போயிட்டோம். முதல்ல சரணம்னு சொன்னார், அவன் மாட்டேன்னா. அப்புறம் பக்தியை விதிக்கிறார், மறுபடியும் சரணாகதியை விதிக்கிறார். ஏதானு ஒன்னா சொல்லக்கூடாத சமயம் மாத்தி கண்ணன் சொல்லிட்டு இருக்காருன்னா அந்த இடத்துல ஒரு நாடகமே நடந்திருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா நம்ம பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கா. முதல்ல சரணாகதியை விதிச்சார், அர்ஜுனனுக்கு பிடிக்கல, மாத்தினுட்டார். பக்தி யோகத்தை விதிச்சார், சரின்னு பக்தி அர்ஜுனனுக்கு பிடிச்சு போச்சு, பண்றேன்னு ஒத்துனுட்டான். அவனுக்கு சுவாதந்திரம் இருக்கு, சக்தி இருக்கு, தெம்பு இருக்கு, அவன் பண்ணிட்டு போறான். ஆனா யோசித்தவன் பக்தி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நிறைய விரோதிகள் இருக்கான். பல பாவங்கள் பக்தி ஆரம்பிக்க ஒட்டாமல் தடுக்கும். அதுக்கெல்லாம் பக்தி ஆரம்ப விரோதி பாபங்கள்னு பேர். பக்தியை ஆரம்பிக்க ஒட்டாமல் தடுக்கும் பாபங்கள். அந்த பாபங்கள் தொலைஞ்சாதான் பக்தியை பிறக்கும். பல ஜென்மங்கள் பக்தி பண்ணாதான் அப்புறம் நம்ம மோட்சத்துக்கே போக முடியும். இதுதான் படிக்கட்டு கட்டி வச்சிருக்கா. அதனால இப்ப நம்மளெல்லாம் கேட்டா நம்மளாம் பக்தர்கள் அப்படின்னு மொத்தம் தெம்பா சொல்லிடுவோம். சுவாமி இந்த பக்தி ஆரம்பிக்கிறதுக்கு பாபத்தெல்லாம் தொலைச்சிட்டீரான்னா அப்படின்னா என்னன்னுவோம், அதுவே தெரியாது. ஆனா எல்லாரும் பக்தர்கள் விடுறோம். பக்தியை தொடங்கணும்னாலே அநேக பாபங்கள் இருக்கு.
அர்ஜுனன் பக்தி ஆரம்பிக்க முற்பட்டார். பாபங்கள் நிறையா இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். போக்கணும்னு ஆசைப்பட்டார். போக்குறதுக்கு வழி என்னான்னு விசாரித்தார். பிராயஷ்சித்தம் பண்ணி தொலைக்கலாம்னு தெரிஞ்சுட்டார். பிராயஷ்சித்தம் என்ன பண்ணலான்னு ஆசைப்பட்டா என்னென்ன பாவம் இருக்குன்னு பார்த்தா அனாதி கால பாபம், எத்தனையோ சேர்த்து வச்சிருக்கிற பாபம். இதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணலான்னு பார்த்தா எத்தனை ஜென்மம் பிடிக்கும்னே அவனுக்கு தெரியல. இப்போ மறுபடியும் சோகம் வந்துடுத்து. நான் ஏதோ சரி பக்தின்னு ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் அதை தொடங்கிறதுக்கு விரோதியாக பாபங்கள் இருக்கான். அந்த பாபங்களை தொலைக்க பிராயஷ்சித்தம் பண்ணணுமா? அந்த பிராயஷ்சித்தங்களோ ரொம்ப நிறையா இருக்கு. எந்த ஜென்மத்தில் பிராயஷ்சித்தம் பண்ணி பாவத்தை தொலைச்சு பக்தி ஆரம்பிச்சு எப்போ நான் முக்திக்கு போகிறது என்று அர்ஜுனனுக்கு பயந்து போயிட்டான். அந்த பயத்தை இப்போ கண்ணன் போக்குறார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய. அர்த்தம் என்ன தெரியுமா? சர்வதர்மங்களையும் விட்டு பிராயஷ்சித்த தர்மங்கள் அத்தனையும் விட்டுடுங்கிறார். சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னா இப்போ நீ பிராயஷ்சித்தம் நிறையா பண்ணணும்னு பயந்தியே, அந்த பிராயஷ்சித்த தர்மங்களை எல்லாம் விட்டுடு. மாமேகம் சரணம் பிரஜ. பிராயஷ்சித்த தர்மங்கள் இடத்தில் என்னை சரணமாக பற்று. மாமேகம் சரணம் பிரஜ. அகம் நான், துவா உன்னை, சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி பக்தியை ஆரம்பிக்கிறதுக்கு விரோதியா இருக்கிற பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன். சோகப்படாதே. எப்படி பிராயஷ்சித்தம் பண்ணி முடிக்க போறேனோன்னு சோகப்படாதே. இதுதான் இப்போ முதல் அர்த்தம். நன்னா மனசில் வாங்கிட்டு நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு மாமேகம் சரணம் பிரஜ சர்வதர்மான் பரித்தியஜன எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு கீழன அர்த்தம் என்ன சொன்னேன்? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், விளக்கெரித்தல், கோவிலுக்கு போதல், இதை விட்டுடுன்னு. இப்போ அது பொருள் இல்லை. பிராயஷ்சித்த தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுடு, சோகப்படாதே. அந்த தர்மங்களுக்கு நிகரா என்னையே பத்து. எந்த பாவங்களை போக்குவார்? பக்தியை தொடங்கறதுக்கு தடங்கலா இருக்கிற பாவங்களை போக்குகிறேன், சோகப்படாதே. இதுக்கு தான் அங்க பிரபத்தின்னு பேர். இந்த சரணாகதியை பண்ண உடனே என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பக்தியை தொடங்கிறதுக்கு தடங்கலா இருக்கிற பாபங்கள்லாம் கண்ணன் தொலைச்சிடுவார். பக்தியை தொடங்கிடுவேன், பக்தியால மோட்சத்துக்கு போடுவேன். அப்பவும் சாத்தியோபாயம் தான் இங்கே சொல்லப்படுறது. சரணாகத்தினால மோட்சத்துக்கு போறதே இந்த இடத்துல இல்லை. பக்தினால தான் மோட்சத்துக்கு போறோம். ஆனா அந்த பக்தியை தொடங்கிறதுக்கு விரோதியா பாபங்கள் உள்ளன. அந்த பாபங்களை போக்குறதுக்கு பிராயச்சித்தம் பண்ண என்னால முடியாது. அதுக்கு பதில் சரணாகதி பண்றேன். அப்ப சரணாகதிக்கு இப்ப வேலை என்ன? பக்தியை தொடங்கிறதுக்கு தடங்கலா இருக்கிறத தொலைச்சுவிடும். அவ்வளவுதான் அதுக்கு வேலை. இப்போ அதுக்கப்புறம் பக்தி, அதுக்கப்புறம் முக்தி. இது ஒரு விதமான சரணாகதி. ஆனா நாம யாரும் இந்த சரணாகதி இப்ப பண்றதில்லை. என்ன, பக்திக்கே யோக்கியத்தை இல்லை. அதுக்கப்புறம்னா சரணாகதி பண்ணி பாபங்களை தொலைச்சுன்னு போறதுக்கு. இப்போ நான் சொன்ன சுவாமி, நீ ஏதோ சொல்றதெல்லாம் இப்படி தொடரதை விட்டுட்டு ஏதோ சுத்தி வளைச்சி இப்படி தொடராப்பில் இருக்கு. நான் சரணம்னு சொல்லுவேன், இடம் கிடச்சிடணும். இதுக்கு ஏதான வழி இருந்ததுன்னா சொல்லும். இதை விட்டுட்டு என்னமோ சரணம்னு சொல்லணுமா, பிராயசித்தம் வேண்டாமா, எல்லா பாவங்களும் தொலையுமா, ஏதோ குறைச்சலான பாவங்களை தொலைப்பறான், அதெல்லாம் முடியாது. மொத்த பாவமும் தொலையணும், இந்த ஜென்ம முடியச்சே மோட்சம் கிடைக்கணும். இதுக்கு ஏதான வழி உண்டே. அதுக்கு தான் ஸ்வதந்திர பிரபத்தின்னு பேர். இந்த பக்திக்கே வரப்படாது, பிரபத்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். அப்ப இப்படி அர்த்தம் வச்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துக்கு. சர்வதர்மான் பரித்தியஜ்ய, மற்ற எல்லா உபாயங்களையும் விட்டுடணும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் மொத்தத்தையும் விட்டு மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே உபாயமாக, மோக்ஷோபாயமாக, மோக்ஷத்துக்கு உபாயமாக பற்று. அகம் மிகப்பெரியவனான நான், துவா தாழ்ந்த உன்னை, சர்வ பாபேபியா. இப்ப இந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பக்தியை தொடங்கிறதுக்கு விரோதியா இருக்கிற பாவங்களை போக்குறேன்னு அர்த்தம் அல்ல. மோட்சமடைவதற்கு விரோதியா இருக்கிற மொத்த பாபங்களையும் போக்குறேன்னு அர்த்தம். இது இன்னும் அதிகப்படி. ஏன்னா அது பக்தி ஆரம்பிக்கிறது தடங்கலை மட்டும் போக்கினார். இப்ப நேர பிரபத்தி அனுஷ்டிச்சுட்டோம். மோட்சத்துக்காக பிரபத்தி அனுஷ்டித்தால் மோட்சத்துக்கு தடங்கலா இருக்கிற மொத்த பாவத்தையும் போக்கி விடுறார். பெருமாள்கிட்ட என்ன ஒண்ணுன்னா, எதை பண்ணா எவ்வளவு போக்குவேன்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கார் அவர். நமக்கு தோணும், இதெல்லாம் என்ன சுவாமி, ஏதோ போனா தொலையும் நினைச்சிட்டு இருக்கோம். இதை விட்டுட்டு இது மட்டும் போகுமா அது மட்டும் போகுமான்னா எத்தனை ஆபத்துக்குள்ள இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாடி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாத்தையும் இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க சொல்லவே இல்லை. ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமும் இல்லை. இத்தனை ஆபத்து இருக்கு, ஆகையால் சடக்கென பற்ற வேண்டும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆபத்துக்கு நடுவில் சிக்கின்னு இருக்கோம். ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்னேன்னு ஆழ்வார் சொல்றார். ஆத்தங்கரையில் ஆலமரம் இருந்ததுன்னா எப்ப வெள்ளம் வருமோ வேரோட விழுந்துடுமோன்னு அது பயந்துட்டே இருக்கும். அதை போல இந்த சம்சாரம் எப்ப அப்படியே விழுங்கிட போறதும் நமக்கு பயம். இதுக்குள்ள சடக்கென பிடித்து சட்டென்று வாழ்ந்து போகணுமே தவிர அதை விட்டுட்டு விசாரம் பண்ணி உட்காந்துருக்க முடியுமா? அப்ப சுதந்திரமா பிரபத்தி பண்றோம். அனைத்து பாபங்களையும் பகவான் ஒழிக்கிறார். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. சோகப்படாதேங்கிறது அழகான ஸ்லோகம். சர்வதன்மான் பரித்யஜ்ய ஸ்லோகத்திலே 2 வித பிரபத்திகளுக்கு இடம் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம், அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி.
மாம் சரணம் வரஜ. முன்வரியில ஒரு மாம் இருக்கு, பின்வரியில ஒரு அகம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கே. முதல்ல சொல்லச்சே அர்ஜுனா என்னை சரணமாக பற்றுனார். என்னைன்னா என்னன்னு சொல்லணும். சாதாரணமாக ஒருத்தரோட நம்ம போய் அவரை கீழே விழுந்து சேவினா அவர் என்னோட பெரியவராக இருக்கணும், நான் மதிச்சா தானே சேவிப்பேன். கண்ணன் என்ன சொன்னார், உனக்கு தேரோட்டியாய் உனக்கு கையாளாய் நீ அப்படி பாத்தியானா வேலை செய்கிறவனாய் அடிங்க ரொம்ப சுலபனா இருக்கேன்னு இல்லையோ என்கிட்ட சரணாதி பண்ணுனார். அவனுக்கு சந்தேகம் வந்துடுத்து, நானே அடியவன் ஆண்டான் இடத்துல சரணாதி பண்ணுவேன், இவரே எனக்கு அடியவர், இவரிடத்துல நான் எப்படி சரணாதி பண்றதுன்னு நினைச்சுட்டான். கண்ணன் ரொம்ப குறிஞ்சார், அடியேனிடத்துல சரணாதி பண்ணு மாம் சரணம் பிரஜ, என் திருவடிகளை உபாயமாக பத்துன்னு ரொம்ப சுலபனான நான், உனக்கு தேரோட்டியான நான், உனக்கு தூதனா பாண்டவ தூதனா போற நான். அர்ஜுனன் புருவத்தை நெரிச்சார்னா கண்ணன் வேலை பார்ப்பறான். அது என்னதான் இந்த அர்ஜுனன் பண்ணி வச்ச பாக்கியமோ தெரியல. இப்போ புருவன் நெரித்த விடத்திலே தேர நடாத்தியதுனால் ஸ்லோகமே முதல் அத்தியாயத்தில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுத. அச்சுத, ரெண்டு சேனைகளுக்கு நடுவிலே என்னுடைய ரதத்தை கொண்டு போய் நிறுத்து சொல்றாருன்னா அவர் சொல்லக்கூட மாட்டானோ, நினைச்சு போனா அர்ஜுனன். நினைத்த மாத்திரத்தில் வேலை பார்க்கறவன் தான் வேலைக்காரனம். நமக்கு தோணும் சுவாமி சொன்னாலே நடக்கிறது இல்லை, இதுக்கு மேல இருந்து நினைச்ச மாத்திரத்தை வேற யார் வேலை பார்ப்பார்னா கண்ணன் பண்ணியிருக்கார். அவருக்கு என்ன ஆசைன்னா, எங்கிட்ட நீங்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், இருக்க மாட்டேங்கிறீள், நான் ஒரு தடவை இருந்து காட்டுறேன், அப்புறமான நீங்க இருக்கீங்களான்னு பார்ப்போம். அதுக்கு தான் அவர் இவ்வளவு தூரம் நடந்து காட்டுறார். நீ எத்தனை நாள் நடந்து காட்டினாலும் நாங்க இருக்கிறபடி தான் நாங்க இருப்போம். நீ நடந்தங்கிறதுக்காக நாங்க எங்கேயாரும் மாத்திரோட போறோமா? அப்ப எல்லா தர்மங்களையும் விட்டுடு, என்னையே பற்று. என்னன்னு சொல்லச்சே அவர் நிமிந்தே பேசல. மாம் சரணம் பிரஜ, அடியவனான என்னை பற்று, உனக்கு தேரோட்டியா இருக்கேனே, அதோ கீழே உட்காந்துருக்கேனே, உன் கால் என் தோல்ல படுறதே அர்ஜுனா, அதுக்கானும் பார்த்து என்னை பிடிச்சு கூடாதா? அர்ஜுனன் பார்த்தார், ஓ இவர் ஏதோ நமக்காக இறங்கி வந்திருக்கார் நம்ம புரிஞ்சுக்காமல் நிஜமாவே இவன் சுமாருன்னு நினைச்சுட்டான். கண்ணன் பரபிரம்மன் நமக்கு இறங்கி வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? எப்ப இவர் அடியேன்கிறாரோ இவர் நிஜமாவே அடியேன் தான் போல் இருக்கு, அதனால இவர் காலம் நான் எங்கெங்க பிடிக்க அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சரி பிடிச்சா கூட இவர் வேலை பார்ப்பறான்னு தெரியலையே, நாம இங்க வரோம் பெரியவர் அரோத்தரை பிடிக்கிறோம் கொடுக்குறோம்னா வாசல்ல போறோம் யாரையான்னு பார்த்து நீர் தான் கண்டிப்பா இந்த கல்லூரியில் ஒரு இடம் வாங்கி தரணும்னா அவருக்கு என்ன சரி சரி தரேன்ட்டு தலையாட்டு போயிடுவார். அவரும் வாசல்ல நின்று இருக்கிறவர் தான் என்னாட்டம், அப்படின்னா ஒண்ணு இடமே கிடைக்காது சொல்லியோ. அதனால அடியேன்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஓ இவரை பற்றினா காரியம் நடக்குமா இல்லையா தெரியலையே. கண்ணன் புரிஞ்சுனுட்டார், இவங்கிட்ட அடியேன்னு சொன்னதே தப்பா போச்சு, அதனால தான் இத்தனை ஆபத்து. இப்ப நெஞ்ச நிமிர்த்தி விட்டார். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, சர்வேஸ்வரனாய் சர்வலோக நிகந்தாவாய் சர்வகாரணமாய் ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சர்வஜனாய் சர்வசக்தனாய் பிராப்தனாய் பூர்ணனாய் இருக்கும் நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன். இவர் நெஞ்ச நிறுத்தின அப்புறம் தான் அர்ஜுன் கொஞ்சம் நிமிர்ந்தே பார்த்தான். ஓஹோ யாரோ பெரிய மனுஷர் தான் வந்திருக்கார் போல் இருக்கு, இவர் கால தாராளமா நம்ம பிடிக்கலாம். அதனால முதல்ல மாம்னு சொல்லிட்டு தன் எளிமையெல்லாம் காட்டி கொண்டார். ஆனா அது பலிக்கலேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அகம்னு தன் பெருமையெல்லாம் காட்டி கொள்ளுகிறான். முதல் வரியிலே பெருமானுடைய எளிமை இருக்கு, ரெண்டாவது வரியிலே பெருமானுடைய பெருமை இருக்கு. இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒருத்தர் திருவடிகளை நான் சரணமாக பற்ற வேணும் என்னால் அவருக்கு சௌலபியமும் இருக்கணும் பரத்வமும் இருக்கணும். இருந்தா தான் அவரை நான் பிடிச்சிக்கவே முடியும். சௌலபியம்ங்கிறது எளிமை, பரத்வம்ங்கிறது மேன்மை. இந்த ரெண்டும் இருந்தா தான் சரணாகதி. இந்த ரெண்டுல ஒன்னு இருந்ததுன்னா சரணாதி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு எளிமையே இல்லைன்னு வச்சுங்க, நான் போய் எங்க அவர் காலை பிடிக்க? கண்ணன் இப்போ என்னை சரணமாக பத்துன்னு சொல்லிட்டு வைகுந்தத்தோட உட்கார்ந்து விட்டாருன்னா நான் அங்க போய் பற்றணும், வைகுந்தத்துக்கு போய் சரணாதி பண்ணணும். எதுக்கு சுவாமின்னா வைகுந்தத்துக்கு போறதுக்கு. இது அப்புறம் எங்க நடக்கும்? வைகுந்தத்துக்கு போறதுக்கு சரணாதி பண்ணணும், ஆனா வைகுந்தத்துக்கு போனா தான் சரணாதி பண்ணலாம். இப்படின்னுட்டா யார் போவா? அவர் தன் திருவடியை அங்கேயே வச்சுட்டாருன்னா நான் பிடிக்க முடியாது, இங்க வரணும். திருவடி கீழே வந்தா தான் நான் பிடிச்சிக்க முடியுமே தவிர, அப்ப எளிமை இருந்தவனிடத்துல தான் சரணாகதியை பண்ண முடியும். அது நிச்சயமா. சரி சுவாமி அது புரிஞ்சு போச்சு, என் பக்கத்து வீட்டுக்காரர் எப்பவுமே காலை நீட்டிட்டு இருக்கார், யாரானு பிடிப்பாளான்னு அவர் காத்துட்டே இருக்கார். தாராளமா கதவை திறந்தா உள்ளவே பிடிச்சுக்கலாம், எளிமை நன்னத்தான் இருக்கு. ஆனா அவர் சொல்லுவார், இப்ப எதுக்கு சுவாமி என் காலை பிடிச்சின்றீர்? நான் மாட்டுக்கு ஒழுங்கா இருக்கேனே, ஏதாவது இழுத்து விட்டுட போறீரா? காலை எதுக்காக பிடிச்சின்றீர்னா, இல்ல நீர் மோட்சம் கொடுப்பீருங்கிறதுக்காக பிடிச்சு. அதுக்குத்தான் வேணா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பெருமாள் காலை பிடிக்கலாம் வரும். என் காலை பிடிச்சாலாம் மோட்சம் கிடைக்காது. ஏதோ காலை நீட்டிண்டு ஆயாசமா இருந்ததுன்னு காலை நீட்டின்னு உட்காண்டா இதுவா எளிமைன்னு வந்து காலை பிடிப்பீர், நம்மால் இயலாது. அப்ப புரிஞ்சுக்கிறோம், ஓ மோட்சம் கொடுக்கிற வல்லமை இருந்தா தான் பிடிக்கணும் போல் இருக்கு. எளிமை மட்டும் இருந்தா பிடிச்சிடக்கூடாது, வலிமை வேணும். வலிமை மட்டும் வைகுந்தத்தில் இருந்தா நான் பிடிச்சிக்கவே முடியாது, எளிமை வேண்டும். அப்ப பரத்தமும் வேணும் சௌலபியமும் வேணும் இல்லையோ. ரெண்டும் இருந்தா தானே சரணாதியை பண்ண முடியும். சௌலபியம் இருந்தா தான் திருவடியை பற்ற முடியும், பரத்தம் இருந்தா தான் சரணாகதி ஆனப்புறம் காரியத்தை பண்ண முடியும்.
இதுக்கு ஒன்று வேணும், அதுக்கு ஒன்று வேணுமே. நான் பற்றிக்கணும்னு சொன்னால் சௌலபியம் வேணும், பற்றின அப்புறம் காரியம் நடக்கணும்னா பரத்தம் வேணும். இந்த ரெண்டையும் தான் கண்ணன் 2 வார்த்தையால் சொல்றார். மாம் சரணம் பிரஜாங்கிறதுனாலே அவருடைய எளிமையை சொல்லிட்டார். கூனி குறுகிண்டு கையை கூப்பிண்டு அர்ஜுனா உனக்கடியாள், எவ்வளவு சுலபமா இருக்கேன் பாருனார். முடிஞ்சு போச்சு. மாமின் அர்த்தம் சௌலபியம் சொல்லிட்டார். அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துருத்துப்போ மாற்றி விட்டார். அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, பரத்வத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டார். ஒன்னுத்துக்கு மாமின் அர்த்தம்னு சொல்லுவா, ஒன்னுத்துக்கு அகமின் அர்த்தம்னு சொல்லுவா. மாமின் அர்த்தம்னா சௌலபியம் எளிமை, அகமின் அர்த்தம்னா வலிமை பெருமை. 2 சேர்ந்து தான் பகவானிடத்தில் இருக்கும். அப்ப சௌலபியமும் பரத்தமும் இருக்க வேணும். இது இப்பதான் கண்ணன் புரிஞ்சுட்டாராம். இதுக்கு முன் அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் இல்லையோ, ராமனுக்கு எல்லாரிடத்துலையும் அடியேன் அடியேன்னு சொல்லிக்கணும். விஸ்வாமித்திரை பார்த்தா அடியேன்வர், வசிஷ்டரை பார்த்தா அடியேன்வர், வாமதேவரை பார்த்தா அடியேன்வர். லக்ஷ்மணன் அப்பப்ப ராமனுக்கு சொல்லிட்டே இருப்பார், ராமா கண்ட பேரிடத்துல அடியேன்னு சொல்லாதே, நல்ல வாழிடத்துல வசிஷ்டர் இடத்துல சொல்லுன்னு வாண்டான்னு சொல்லலே, அதுக்குன்னு பார்க்குற வாழிடத்துல அடியேன்னு சொன்னேன்னா கடைசியில் நம்மளை அடிச்சுடுவா. அதனால வேண்டவே வேண்டாம். ஏன்னா குனிய குனிய குட்டிகிட்டே இருப்பாள் இல்லையோ, குனிய வேண்டிய இடத்துல தான் ராமா குனியணும், கண்ட பேரிடத்துல குனியாதே விடாம சொல்லிட்டு தான் லக்ஷ்மணன். ராமன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் எப்ப புரிஞ்சின்றார்னா சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணினார். சமுத்திரராஜனே அடியேன் சரணம் வழிவிடுனார். ஒன்னும் வேலை நடக்கல. 3 நாள் படுத்திருந்தார். இவர் வரவே இல்லாம அவனுக்கு ராமனுடைய பெருமையே தெரியல. இவர் அடியேன் அடியேன்கிறார், நான் சமுத்திரராஜன் எதுக்கு வரணும்னு விட்டான். கோவம் வந்துடுத்து ராமனுக்கு. பக்கத்தில் இருக்க லக்ஷ்மணர் கூப்பிட்டார். சாப்பமானய சௌமித்ரே பத்யாம் யாந்து பிளவங்கமாக சாகரம் சோஷயிஷ்யாமி, இந்த சமுத்திரத்தை ஓர் அம்பால் வற்றடித்து விடுகிறேன், நிலமாகட்டும், நம் குரங்கு கூட்டம் நிலத்தில் நடந்து போகட்டும். இத்தனை கோவப்பட்டப்பறம் தான் சமுத்திரராஜன் பயந்து போய் திராகி திராகி பாகி என்னை உடனே ரட்சிப்பாயின்னு ஓடி வந்தான். லக்ஷ்மணன் அர்த்தபுஷ்டியோட ராமனை பார்த்து, இத்தனை நாளா சொன்னேன்னு ராமா, கண்ட வேறிடத்துல அடியேன் அடியேன்னு சொல்லாதே, அடியேன்னா இப்ப வேற அடியேன், இது அடியேன், இந்த அடியேன் வந்தா தான் வேலை நடக்கும், இந்த அடியேன்னு சொல்லிட்டு இருந்தியானா ரொம்ப பேர்கிட்ட வேலை. வசிஷ்டர் இடத்துல சொல்லு, விஸ்வாமித்திர இடத்துல சொல்லு, யார் யார்கிட்ட சொல்லணுமோ அங்கதானே சொல்லணும். இது ராமன் அப்ப புரிஞ்சுட்டார். ஆனா அதுக்குள்ள கிட்டத்தட்ட ராமாயணம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சமுத்திராசரணாதி ஆயிடுத்துன்னா இக்கரையிலேருந்து அக்கறை தான் சீதை வந்தாச்சு, பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. தருணத்தை எதிர்பார்த்திருந்தார். இதை சரியா எங்கேயான் நாம சொல்லி வைக்கணும்னு ராமனுக்கு ஆசை. இப்ப ஸ்ரீகிருஷ்ண அவதாரம், அடுத்த அவதாரம் வந்துடுத்து. இப்ப பரீட்சை பண்ணி பார்க்கிறார். அன்னைக்கு லக்ஷ்மணன் சொன்னது உண்மைதானா, இன்னும் அது சரிதானான்னுட்டு அர்ஜுனனை பார்த்து அடியேனிடத்தில் சரணாகதி பண்ணுனார். மாம் சரணம் பிரஜ, அதே சமுத்திரராஜன் கதை தான் இங்கேயும். அர்ஜுனன் ஒத்துக்கவே இல்லை. இவர்கிட்ட இதுக்கு நான் சரணாதி பண்ணணும்னா, அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, பிராப்தனாய் பூரணனாய் சர்வஜனாய் சர்வசக்தனாய், நீ ஒண்ணுமே இல்லை அர்ஜுனா, நான் தான் உன்னை எல்லாத்திலேருந்து ரட்சிச்சாகணும். அப்ப பெருமை புரிஞ்சு போச்சு. 2வது அகம்ங்கிறதுலே பரத்தம் இருக்கு, முதல் மாம்ங்கிறதுல சௌலபியம் இருக்கு. அப்ப மாம் சரணம் பிரஜானா சௌலபியம், அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின பரத்தம். இப்ப பகவானுக்கு வேண்டிய 2 குணங்களை பார்த்துட்டோம், பரத்தம் சௌலபியம். சரணாகத நடத்தில் இருக்க வேண்டிய 2 கீழியை பார்த்தோமே, ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம், மறந்துவிடக்கூடாது. ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம், என்னிடத்துல ஒண்ணும் இருக்கக்கூடாது, கைமுதல் இருக்கக்கூடாது, வேற தர்மம் இருக்கக்கூடாது. அனன்யகதித்வம், வேற போக்கிடமே இருக்கக்கூடாது. இது 2 சரணாகதனுக்கு வேண்டிய அடையாளம். சரண்யன் பகவான், அவருக்கு வேண்டிய அடையாளங்கள் பரத்வமும் சௌலபியமும், இல்ல பரத்வமும் கருணையும். இது இருந்தா தான் அவர்கிட்ட சரணாதி பண்ண முடியும். இப்ப ஸ்ரீராமாயணத்துல பார்த்தேன்னா நிறைய சரணாகதிகள் இருக்கும். அதுவே ஒரு சரணாகதி சாஸ்திரம் தான். இப்ப இந்த 2 குணத்துக்கும் பேர் கொடுத்திருக்கா நம்ம பெரியோர்கள். பகவான் இடத்துல சௌலபியம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு ஆசிரியன சௌகரிய ஆபாதக கல்யாண குணம்னு பேர். ஆசிரியனத்துக்கு சௌகரியமா இருக்கும் இல்லையோ, நம்ம போய் பிடிக்கணும்னா எளிமை இருந்தா தானே பிடிச்சிக்க முடியும். நான் ஆசிரிக்கிறேன், சரணாதி பண்றேன், அதுக்கு ரொம்ப சௌகரியமான குணம் சௌலபியம், அதைத்தான் மாம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 2வது வகை இருக்கு, ஆசிரித்த காரிய ஆபாதக கல்யாண குணம். பற்றின பிற்பாடு யார் பற்றிருக்கானோ அவன் காரியத்தை நடத்த வல்லமை இருக்க வேண்டும் இல்லையோ, அது 2வது வகை. நாம் போய் பிடிச்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கிறது முதல் வகை. நான் பிடிச்சின்ற அப்புறம் காரியத்தை நடத்துற வல்லமை 2வது வகை. முதல் வகை ஆசிரியனத்துக்கு சௌகரியம், 2வது வகை ஆசிரித்தர்களுடைய காரியத்தை பண்றது. இந்த 2ம் பகவானிடத்துல இருக்கு. நம்மகிட்ட 2 இருக்கணும், ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம். இது இருந்ததுன்னா தான் சரணாதி பலிக்கும். அவர்கிட்ட அந்த 2 இருக்கணும், அடியனிடத்துல இந்த 2 இருக்கணும். இது எங்க எது இல்லாத போயிடுத்துனாலும் அந்த சரணாதி பலிக்காது. ஒரு 2-3 இடம் சொல்றேன், நீங்களே பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு சட்டம் என்னன்னு பார்த்துட்டோமோ இல்லையோ, சட்டத்தை பலகையில் எழுதி வச்சுடுங்க. எங்கெங்க இடத்துல சரணாதி நடந்திருக்குன்னு பாருங்க. அதில் பலிச்ச இடமா எழுதிங்கோ, பலிக்காத இடமா எழுதிங்கோ. எங்கெங்க பலிச்சதோ இந்த 4 சட்டமும் ஒழுங்கா இருக்கும், எங்கெங்க பலிக்கலையோ இந்த 4 சட்டம் ஒழுங்கா இருக்காது.
இது இல்லைன்னு அது பலிக்காது. இது இருந்தால் தான் பலிக்கும். முதல் சரணாகதி தேவர்கள் போய் வைகுண்டநாதனிடத்தில் சரணாகதி பண்றா. அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா சகி தேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபி. ராவணனை கொல்லணும், எங்களுக்கு தாங்கலே, தொல்ல தாங்கலேன்னு பெருமான் திருவடிகளில் போய் விழுந்தார்கள். தேவர்கள் பகவானிடத்தில் பண்ணிய சரணாகதி பலித்தது. சந்தேகம் இல்லையே. பகவான் ராமனா பிறந்துட்டார், ராவணனை கொண்டு முடிச்சுட்டார். அந்த இடத்துல ஏன் பலிச்சது? வைகுந்தநாதனிடத்துல மேன்மையும் இருந்தது, சௌலபியமும் இருந்தது. சரியா போச்சு. தேவர்களிடத்துல தங்களை ரட்சிச்சுக்கிறதுக்கு வேற வழி நிச்சயம் இல்லை. விதியத்து போய்த்தானே வந்தா. அவர்கள் கையில ஒண்ணுமில்லை, அவர்களுக்கு வேற கதியும் கிடையாது. நாராயணனை விட்டா வேற யார் போய் இப்ப ராவணனை அழிக்க போறா? அப்ப இவாள்கிட்ட இருக்க வேண்டிய 2 இருந்தது, அங்க இருக்க வேண்டிய 2 இருந்தது, பலிச்சு போச்சு. இது முதல் சரணாகதி பலிச்சது. அது என்னமோ தெரியல, 1, 3, 5ன்னு படியும் சொல்ல போறது பலிக்கும், 2, 4, 6ன்னு சொல்ற போது பலிக்காது. சுவாமி இப்ப என்ன சொல்ல வரி? இன்னைக்கு தேதி என்ன? 2ஆம் தேதி. அப்ப பலிக்குங்கிறீரா பலிக்காதுங்கிறீரா? அதடி எனக்கு தெரியாது. அங்க இப்படித்தான் இருக்கு. 1, 3, 5 பலிச்சு போச்சு, 2, 4, 6 பலிக்காமலே படுத்து. முதல் சரணாகதி பலிச்சு கொடுத்து தேவர்கள் பகவான் இடத்துல பண்ணது. அடுத்த சரணாகதி தசரதன் பரசுராமர் இடத்துல பண்ணது. கல்யாணம் ஆகி பொண்ணு மாட்டு பொண்ணோட திரும்பி வரார். வழியில பரசுராமர் எதிர்த்தார். ரோஷராம கருணாகா குத்ஸ்தான் வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில் தெரிவிக்கிறார். ஒரே கோபம் பரசுராமருக்கு. தசரதன் கீழே விழுந்தார். என் பிள்ளை பாலானாம் மம புத்திரானாம் அபயந்தாது மர்கதி. என்னுடைய பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைகள், இப்பதான் கல்யாணம் பண்ணி அழிச்சுன்னு வரேன், கௌச்சிகாதிகம். ஏன்னா க்ஷத்திரியர்களை கண்டாலே கொன்னுடுவார் பரசுராமர். இவனுக்கு க்ஷத்திரியன் தான் தெரிஞ்சு போச்சு இப்போ தசரதனுக்கு. ஆகையாலே வேண்டான்னு பிரார்த்தித்தான் மயக்கமா உழுந்துட்டான். இவர் கேள்விக்கெல்லாம் ஒன்றும் பரசுராமர் மயங்கவே இல்லை. அவர் கோபத்தோடு தான் இருந்தார். ராமன் அப்புறம் அவர் இடத்துல வில்ல வாங்கின அப்புறம் தான் அவர் கோபம் தணிஞ்சது. தபஸுக்காக அப்புறம் ஊரை விட்டே போயிட்டார்னு சரித்திரம். அப்ப நமக்கு தோணும், தசரதன் பரசுராமரிடத்துல பண்ணின சரணாகதி பலிக்கலை. இப்போ பலிச்சிருந்தா அவர் கோவப்படாத இருந்திருக்கணும் இல்லையோ? என் குழந்தைகள் பேர்ல கோவப்படாதேன்னு சரணாகதி பண்ணார், கோவப்பட்டுட்டார், அப்ப பலிக்கலை. ஆக 2வது சரணாகதி பலிக்கலையே. ஏன்? ஏன்னால் யாரிடத்துல சரணாகதியா இருக்கு? பரசுராமர் இடத்தே. அவர்கிட்ட 2 பண்பு இருக்கணும் இல்லையோ? ஒன்னு மேன்மை, ஒன்னு கருணை. நிறைய மேன்மை இருந்தது, குறைச்சலே இல்லை. ஒரு துளி கூட கருணை இல்லாத போச்சு. அதனாலதான் இப்ப சரணாகதியை பலிக்கல. அப்ப மேன்மையும் கருணையும் இருந்தாத்தான் சரணாகதி பலிக்கும். பரசுராமனாகிற சரண்யனிடத்திலே கருணை இல்லை, ஆகையால் சரணாகதி பலிக்கவில்லை. முடிஞ்சது. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் பண்ணினது 3வது சரணாகதி ரொம்ப நன்னா பலிச்சு போச்சு. சப்ராது சரணோகாடம் நிபிட்ய ரகுநந்தன சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமக்ஷம் காக்குத்ஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத். சீதையை முன்னிட்டு கொண்டு ராமன் திருவடியை பிடிச்சிருந்தார். ராமா, என்ன நாட்டில் விட்டுட்டு போடாதே, அடியன் அழைச்சின்னு போகணும், எல்லா கைங்கரியமும் அடியன் பண்ணணும், 14 வருஷம் கூட இருக்கணும்னு பிரார்த்தித்தான். அழைச்சின்னு போட்டார ராமன். அப்ப லக்ஷ்மணன் பண்ணின சரணாகதி பலிச்சு போச்சு இல்லையோ? ஏன்னா ராமனிடத்துல மேன்மையும் இருந்தது, கருணையும் இருந்தது. லக்ஷ்மணனிடத்துல வேறு புகழும் கிடையாது, கைமுதல் ஒன்றும் கிடையாது. 2 பக்கத்திலையும் சரியா இருந்து பலிச்சு போச்சு. ஆக 3 பலிச்சது. அடுத்து 4. அப்பேற்பட்ட பரதன் பண்ணின சரணாகதி பலிக்கல. பரதன் சித்திரக்கூடத்துக்கு வந்தார். ராமா, நாட்டுக்கு திரும்பி வரணும்னு கேட்டார். வரமாட்டேன்னு விட்டாரே. லக்ஷ்மணனை விட இன்னும் கேட்டா பரதன் ராமனுக்கு ரொம்ப பிடிச்சவன். இவங்கிட்ட இருக்கிற பிரீத்தி அவனிடத்திலேயே கிடையாது. எங்க பார்த்தாலும் பரதனைத்தான் ராமன் நினைச்சுட்டே இருப்பார். இருந்தாலும் அது பலிக்கலையனால் என்ன காரணம்? ஒருவேளை ராமனுக்கு பரத்துவம் சௌலபியம் இல்லாத படுத்தோ? அப்படி இல்லையே சுவாமி, அவர்கிட்ட பரத்துவம் இருக்கு, கருணை. அதே ராமன் தானே. லக்ஷ்மணனிடத்துல சரணாதியை வேண்ட அதே ராமன் தான் இங்கேயும் இருக்கார். அப்ப பரதனிடத்துல ஏதானு குறை இருக்கோ? அதுவும் இல்லையே. லக்ஷ்மணனுக்கு இருந்தது தானே பரதனுக்கு. இப்போ அவரிடத்திலையும் ஆக்கிஞ்சன்னம் இருந்தது, அனன்யகத்தித்வம் இருந்தது. பின்ன எதனால இந்த சரணாகதி பலிக்கல? இப்ப பெரும் கேள்வி வந்துடுது. பரத சரணாகதி பலிக்காததற்கு யாது காரணம்? நல்லா மனசுல வாங்கிக்குங்கோ. கொஞ்சம் பயப்படுத்துறாப்புல இருக்கும், இருந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சரண்ய ஹிருதய அனுசாரியாக இருக்க வேண்டும்னு ஒரு விதி. அப்படின்னால் நாம சரணம்னு பண்ணி கேட்கிறோமோ இல்லையோ, அந்த சமயத்துக்கு அது பெருமாள் திருவுள்ளத்துக்கு பிடிச்சதா இருக்கணும். இருந்தா தான் அந்த மோட்சம் கிடைக்கும். அவருக்கு அப்ப மட்டும் அது பிடிக்காம வேற எதுலையோ நெஞ்சு இருந்ததுனால் நம்ம எத்தனை கூவி கூவி பார்த்தாலும் அப்ப அது கிடைக்கவே கிடைக்காது. ஏனால் இப்ப பரதன் பிரார்த்திச்சது தப்பான சமயம். இப்ப ராமனுடைய உள்ளம் எதுல இருக்கு? தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு லோகத்துக்கு நிரூபிக்கணும்னு அவருக்கு ஆசை. இதுக்காகவே அவதாரமே பண்ணிருக்கார். இந்த வேலையில அவர் கழிச்சு அடியன் குறுக்க போய் நாட்டுக்கு திரும்பி வந்துடுறீரா, நாட்டுக்கு திரும்பி வந்துடுறீரானா அவருக்கு தான் பிடிக்கவே இல்லை. இப்போ அவருடைய வேலையே வேறையா இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்தாப்பல ஏதானு பேசி காரியம் நடத்திட்டு இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு இப்ப ஆசை நாட்டுக்கு திரும்பி வரணும்னா அவருக்கு ஆசை இல்லையே. இது என்ன சுவாமி இது? ஏன் ஆசைப்படி அவர் தரமாட்டாரா? அவர் ஆசைப்படி தான் கொடுப்பாரான்னா உன் ஆசைப்படி தருவார். உனக்கு சக்தியோட வந்து கேட்டிருந்தா
எப்ப கையால் ஆகலேன்னு வந்து கேட்டு இருக்கேனோ அப்ப அவர் ஆசைப்படிதான் நான் வாங்கிக்கணுமே தவிர என் ஆசைக்கு அங்க இடமே கிடையாது இல்லையோ. அப்ப பெருமானிடத்திலேந்து சமர்ப்பிக்க வந்துட்டோம். அவர் உள்ளம் இதுல விருப்பம் இருந்ததுன்னா தான் கொடுப்பார். ஆழ்வார்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறது அதுதான். நீ எப்ப கொடுக்கணுமோ கொடு, எங்க வைக்கணுமோ வை, அதை பத்தி அடியேன் ஒன்னும் கேள்வி கேட்க மாட்டேன். நீ இப்ப கொடு, நாளைக்கு கொடு, நாளை கொடு, நான் கேட்கலையே. திருமழிசையாழ்வார் சாதிக்கிறார், இன்றாக நாளையேயாக இனிச்சிறிது நன்றாக. நீ இன்னி கொடுத்தாலும் சரி ஏத்துக்கிறேன், நாளை கொடுத்தாலும் சரி ஏத்துக்கிறேன், இல்ல கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றியா ஏத்துக்கிறேன், இல்ல 100 வருஷம் ஆகும்னு சொல்றியா ஏத்துக்கிறேன். ஏன்னா அடி எனக்கு வேற வழி இல்லை.